குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உண்மையை ஒத்துக்கிறேன் சார், நான் தான் பண்ணேன். வில்லங்க கணவரின் பயங்கர ஸ்கெட்ச், காதல் மனைவிக்கு நேர்ந்த கொடூரம், சாமியார்பேட்டை கடலில் விரித்த வலை, 7 மாதங்கள் கழித்து வெளியான அதிர்ச்சி கடலூர் திகில். கடலூர் மாவட்டம் ஓல்டு டவுன் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது பச்சையாங்குப்பம். இங்குள்ள கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் ராமநாதன். 35 வயதான இவர் தான் வசிக்கும் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார். ராமநாதனும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்ற பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ராமநாதன் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதியன்று ராமநாதன் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சிதம்பரம் அருகே உள்ள சாமியார்பேட்டை கடற்கரைக்கு சென்றுள்ளார். அப்போது அவர்கள் அனைவரும் கடலில் மகிழ்ச்சியாக குளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கார்த்திகாவும் கடலில் இறங்கி உள்ளார். இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் கார்த்திகா திடீரென கடல் அலையில் சிக்கி உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்டது. ஒரு கணம் இதை பார்த்த ராமநாதன் மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி உள்ளனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த கார்த்திகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதே வேளையில் ராமநாதனின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தனது மனைவி இறந்த துக்கம் எதுவும் இல்லாமல் ஊருக்குள் சந்தோஷமாக சுற்றி திரிந்துள்ளார். மேலும் ராமநாதனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த பெண்ணுக்கும் இடையே பழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறியுள்ளது. இத்தகைய சூழலில் ராமநாதன் தனது 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு தனது தோழியுடன் சேர்ந்து ஊரை விட்டு ஓட்டம் பிடித்துள்ளார். இதனால் போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம் மேலும் அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் கார்த்திகாவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது கழுத்து பகுதி உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனால் கார்த்திகாவின் மரணம் கொலை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் சந்தேக மரணமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்றி ராமநாதனை வலை வீசி தேடி வந்தனர். ஆனால் தனது காதலியுடன் தலைமறைவான ராமநாதன் போலீசாரிடம் சிக்காமல் பல்வேறு ஊர்களில் தங்கி வந்தார். அதே வேளையில் அந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டிலிருந்து அனுப்பும் பணத்தை வைத்துக்கொண்டு ராமநாதனும் அந்த பெண்ணும் பல்வேறு ஊர்களுக்கு சுற்றி திரிந்தனர். இதனால் ராமநாதன் வழக்கு போலீசாருக்கு தலைவலியாக மாறியது. கடந்த 7 மாதங்களாக போலீசாரிடம் சிக்காமல் தண்ணி காட்டி வந்தார். இத்தகைய சூழலில் ராமநாதன் சென்னை திருவள்ளூர் பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் ராமநாதனை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவருடன் இருந்த பெண்ணுக்கு கார்த்திகா கொலையில் தொடர்பில்லை என்பது தெரிய வந்தது. இதை அடுத்து ராமநாதனை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ராமநாதன் சொன்ன தகவல்கள் போலீசாரை கிடுகிடுக்க வைத்தது. அதில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தில் காலப்போக்கில் பல்வேறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. அதே வேளையில் கார்த்திகாவின் நடத்தையில் ராமநாதனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதன் தனது வீட்டிற்கு கொடுக்கும் பணத்தை தேவையில்லாமல் கார்த்திகா வீண் செலவு செய்து வந்ததோடு மகளிர் குழுக்களிலும் கடன் பெற்று அந்த பணத்தையும் வீணடித்து வந்துள்ளார். இதனால் ராமநாதனுக்கும் மனைவி கார்த்திகாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் மோதல் முற்றியதால் கார்த்திகா கோபித்து கொண்டு உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டார். அப்போது ராமநாதன் தனது மனைவி கார்த்திகாவை சமாதானப்படுத்தி வலுக்கட்டாயமாக சாமியார்பேட்டை கடற்கரைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவர் போட்ட திட்டப்படி கடலில் அலை வரும்போது கார்த்திகாவை தனது காலால் அமுக்கி கொலை செய்துள்ளார். அதன் பிறகு சிறிது காலம் உறவினர்களுடன் நாடகமாடிவிட்டு தனது காதலியுடன் தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் ராமநாதன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவனை 7 மாதங்கள் கழித்து கைது செய்யப்பட்ட சம்பவம் கடலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.